வணக்கம் பாலமுருகன். விஜயோடைய குடிய ஒட்டு மொத்தமா கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு கங்கணம் கட்டிக்கொண்டு அலைகின்ற சீமான் ஒரு பெரிய பிளானோட அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த பிளானுக்கு பேர் தான் அண்ணன் டீம். என்னங்கிறத பார்க்கலாம். வந்து கூட்டணி வைக்கல. இப்போ விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கா, அப்புறம் கூட்டணி வைப்பீங்களா? இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது என் தம்பி தான். நான் தான் பெரியவன், அவரை விட 8 வயது பெரியவன். நான் அண்ணன், அவர் தம்பி. அவர் தான் முடிவெடுக்கணும். அண்ணன் கூட போவோம், அண்ணன் கூட போய் அண்ணன் கூட நிற்போம் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியதாரு அவர் தான். நான் எத்தனை தேர்தலை சந்திச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் வந்து 5 வயதுலேருந்து அரசியல் களத்தில் இருக்கேன். பல பெரிய பெரிய தலைவர்களோட நெருக்கமாக பழகிருக்கேன். அரசியல் அனுபவம் இருக்குது. இந்த வேலையை நாங்கள் செய்யறோம். எனக்கு ஒரு கனவு இருக்குது. என் நாட்டை எப்படி மாற்றி படைக்கணும், கல்வி எப்படி கொடுக்கணும், மருத்துவத்தை எப்படி கொடுக்கணும், வேளாண்மை எப்படி மீட்டு வாக்கம் செய்யணும், நீரை எப்படி தேக்கணும், எப்படி என் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது இருக்குது. வறுமை எப்படி ஒழிக்கிறது, பாலும் முட்டை இருந்தால் பசிங்கிற ஒன்று இல்லாமல் போய்க்கணும்னு எனக்கு தெரியும். நான் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கனவுல இருக்கிற தன் அண்ணனுக்கு துணையா நிற்கிறதா வேணாமாங்கிறத முடிவு செய்ய வேண்டியது என் தம்பி தான். அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. அவர் இன்னும் ஒரு 2-3 மாசத்துல கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவர் ஒரு பக்கம் பயணம் பண்ணுவார், நான் ஒரு பயணம் பண்ணுவோம். அது ஒரு காலத்துல எல்லாம் சரியா வரும்போது அதை முடிவெடுக்கணும். இப்ப போய் நீங்க சேருவீங்களா சேரமாட்டீங்களா அதை கேட்டு இன்னைக்கு நான் எடுத்து வைக்கிற அரசியல நீங்க கொண்டு போங்க. இன்னைக்கு என் தங்கச்சியை நிறுத்தி நாங்கள் வேலை செய்யறோம், அதை கொண்டு போங்க. அவர் உங்களோட கூட்டணி இணைஞ்சு அவர் போட்டியிட விருப்பப்பட்டா நீங்க ஒத்துப்பீங்களா? சேர்த்துப்போம்ல. என் தம்பி என்னோட வர்றாருங்கிறதோட எனக்கு என்ன பெருமை மகிழ்ச்சி இருக்கு. சேர்த்துப்போம், சேர்ந்து நிற்போம். ஒவ்வொரு தேர்தலும் போதும் கட்சி மீட்போம் சொல்றாங்க. இப்ப மோடி கூட அதை சொல்லியிருந்தாரு. ஆனா தேர்தல் முடிஞ்சதுக்கு அதை பத்தி பேசவே இல்லை. ஏன் அண்ணன் கேட்கிற? அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஏன் அப்படி எத்தனை காலத்துக்கே ஏமாத்துவீங்க? திமுக போல அதை பேசுறதை விட்டுட்டது. பிஜேபி அது எனக்கு தான். அது நான் வந்து கேள்வி கேட்டதில் பதில் இல்லாமல் அந்த தேர்தல் அறிக்கையிலே தூக்கிடுச்சு. அதுக்கு வேற ஆட்டம் ஆடணும். அது இவங்க செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் பொறுங்க. கட்சித்தீவு அவனே கூப்பிட்டு எங்ககிட்ட கொடுத்துருவான், வச்சுக்கிறீங்க நீங்க அப்படின்னு. அது வரும், அதுக்கு ஒரு காலம் வரும். அதாவது செய்தியாளர் சீமான்ட்ட வந்து கேள்வி கேட்கிறாங்க, விஜய் கூட போய் கூட்டணி வைப்பியா மாட்டியா 2026க்கு. உடனே இந்த சூப்பர் புலி விளக்கண்ண என்ன சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அண்ணன்னா பெரியவன், விஜய் யாரு தம்பி சின்னவன். இவரு 5 வயசுல இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காராம். 5 வயசுல முதல்ல குஞ்சுமணியை பிடிச்சு ஒண்ணுக்கு போகும் போதா தெரியுமா? நேர்மையா இந்த சீமான் ஒரு அப்பன் தானே, தான் பிள்ளைக்கு எப்படி தான் பிள்ளைய வளர்த்திருக்காங்கிறத குறைந்தபட்சம் அப்பனா இருக்கிறவனுக்கு தெரியும்ல. எவனாவது ஒருத்தன் வந்துகிட்டு 5 வயசுல நானு அரசியலுக்கு போறேன்னு சொன்னா அவனை பழிர்னு கண்ணத்துல கொடுக்கணுமா? அவன் எவ்வளவு பெரிய அபாண்டமான ஒரு பொய். 5 வயசுல நீ என்ன அரசியலுக்கு போன? அப்பா அம்மானு முதல்ல உனக்கு வாயத்தை வந்து முதல்ல பேச தெரிஞ்சிருக்குமா? நீ எல்லாம் என்ன நீ வந்து 5 வயசுல அரசியலுக்கு போன அப்படின்னு நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய ஜாம்பிஸே இப்பெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் ரொம்ப ஓவரா வர கிளப்பி விடுறாரு, அதனால கொஞ்சம் சாஃப்டா குறைங்கனே, இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஜாம்பியே போட்டுட்டு இருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணன் வெறி பிடிச்சு இறங்கி வந்து அடிச்சுட்டு இருக்கா. அப்படி அதுல எங்கடா நம்மளுடைய ஆட்டத்தை மொத்தமா காலி பண்ணி விட்டுருவா அப்படின்னு சொல்லி இந்த RSS வேர்ல முளைச்சிருக்கக்கூடிய 2 கிளைகள். ஃபர்ஸ்ட் ஒரு கிளை தான் நாம் தமிழர் கிளை. 2வது நாம் தமிழர் சில நேரம் வந்துகிட்டு எடக்கு பண்ண ஆரம்பிச்சது. சொல் பேச்சு கேட்காம முதலாளி என்ன சொல்கிறாரோ அந்த பேச்சை கேட்காமல் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிக்கும் போது, முதலாளி கரெக்டா கட் பண்ணி விடக்கூடிய வேலையை செய்யும் போது, நமக்கு தமிழ்நாட்டில் எடுப்பு எடுக்கிறதுக்கு சில ஆட்கள் நமக்கு தேவை அப்படின்னு ரஜினி கிட்ட போய் நிற்கும் போது, அது விளாங்கு மின் அரசியலை கல்ல காட்டவும், சரி ஓகே அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு டம்மி பீஸ் யாருன்னு கேட்டா இந்த விஜய், அவருடைய சொத்துக்கள் ஒட்டு மொத்தமா முடக்கிட்டோம்னா ஆள் தன்னால நம்மளுடைய வேலைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அடுத்து அந்த ஆளுக்கு டார்கெட் கொடுக்கவும், இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வழக்கம் போல இங்க இருக்கக்கூடிய நடிகர்களாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய டைரக்டர்களாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய அல்லு சில்லறைகளாக இருக்கட்டும், அது அரசியல் கட்சியை ஆரம்பித்த உடன் முதலில் பேசக்கூடிய பேச்சு திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய அரசியல். அப்படி எவனாவது இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அரசியல் பேசுறானா அவன் யாருக்கு கையாளாக இருப்பான், அவனுக்கு யாருக்கு அடியாளாக இருப்பான் என்பது பாலபாடம். அது RSSக்கும் பிஜேபிக்கும் சூவை நக்கக்கூடிய வேலையை தெளிவாக செய்வார்கள் அப்படின்னு பெரிய தங்கமலை ரகசியமா அது கிடையாது. மிக மிக எளிமையான பாடம்.
எவன் ஒருவன் திராவிடத்தை காட்டி கொடுப்பதற்கு உள்ளே நுழைந்திருக்கிறானோ, எவன் ஒருவன் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய திராவிடர் கட்சியை வந்துகிட்டு ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கிட்டு கொண்டு இங்கே இறங்கி வருகின்றானோ, அவன் அத்தனை பயல்களும் இங்கே பார்ப்பானுக்கும் பார்ப்பன அடிவர்த்திகளுக்கும் பார்ப்பன கம்பெனிகளுக்கும் பார்ப்பன கட்சிகளுக்கும் தொண்டு ஊழியம் செய்யக்கூடிய பல்லக்கு தூக்கிகள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அப்படி வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பல்லக்கு தூக்கி தான் இந்த சீமான். ரெண்டாவது ஆள் யாருன்னு கேட்டுட்டீங்கன்னா இந்த விஜய். இந்த விஜய் பண்ணியிருக்கக்கூடிய இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அரசியல்ல இருந்து அடுத்த அரசியல் எங்க வந்திருக்காருன்னு கேட்டுட்டீங்கன்னா, அவரு சொன்ன இன்ட்ரோடக்ஷன் அரசியலைவே அழிச்சிட்டு இப்போ இவர் வந்துகிட்டு குறை சொல்லக்கூடிய அரசியலை கையில் எடுத்திருக்கிறாரு. எப்படி சீமான் உள்ளே வரும்போது கருப்பு சட்டையை அணிந்து கொண்டு பெரியார் புகழ் ஓங்குகன்னு பேசின அந்த நாக்கு அடுத்த நிமிடமே கொஞ்சம் கொஞ்சமாக பெரியாரை விமர்சிக்கின்றோம் என்ற பேர்ல கடைந்தெடுத்த கலிசடைத்தனமான வார்த்தைகளை இன்றைக்கு தூட்ட ஆரம்பித்து இன்று நேரடியாக ஒரிஜினல் ஜாம்பிஸாக தனது கூட்டத்தை மாற்றி வைத்திருக்கக்கூடிய கேடுகட்ட அடிமை RSS அடிமையாக மாற்றியிருக்கிறார். அப்படியோ அதே வேலையை அதே பாணியை இந்த விஜய் இப்போது கையில் எடுத்து ஆரம்பத்தில் பெரியாரை படி அண்ணலை படி சொன்ன அந்த வாயி நேத்திக்கு வந்து வாயை திறந்திருக்கும் போது என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த பெரியாருங்கிற அந்த ஐடியாலஜிக்கல் இல்ல, அந்த அண்ணல்ங்கிற ஐடியாலஜிக்கல் இல்ல, அனைவரும் தலைவர்களாக ஆள வேண்டும், இங்கே ஆளுமை பஞ்சம் இருக்கிறது, நல்ல தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு ஆபத்தான அயோக்கியத்தனமான வார்த்தைக்கு முன் உதாரணம்ங்கிறது நேற்றுக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம். இதுவும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய புஷிங்கிற ஒரு கேடுகட்ட ஒரு 4ஆம் தர ஒரு ஆளு, அதெல்லாம் யாரு எவருன்னு அட்ரஸே தெரியாத ஒரு ஆளுடைய காலில் இங்க இருக்கக்கூடிய படித்த குழந்தைகள், படித்து மார்க் வாங்கிய குழந்தைகள், முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கக்கூடிய குழந்தைகளை காலில் விழ வைத்திருக்கக்கூடிய கொடுமை நேற்று அரங்கேற்றம் ஆகியிருக்கின்றது. விஜய்க்கு முதல்ல சுயமரியாதை அப்படின்னா என்னன்னு தெரியுமா? விஜய்க்கு முதல்ல தன்மானம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? முதல்ல இங்க இருக்கக்கூடிய அரசியல் திராவிடர் இயக்க அரசியல் வரலாறு என்னன்னு தெரியுமா? முதல்ல படிப்பு வாசனை என்னங்கிறது முதல்ல விஜய்க்கு தெரியுமா? நீ எல்லாம் இங்கே வந்து என்ன தத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? நேற்று அந்த விஜயை கன்னத்தில் சாத்துவது போல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாணவி நீட்டை பற்றி மிக துல்லியமான தமிழக வரலாற்றிலேயே மிகவும் குரூரமான ஒரு தேர்வு என்று கழித்தெடுக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட வேலையை நீட்டு செய்கின்றது. அதுல இருந்து எங்களுக்கு வந்து மாற்று வழி எங்களுக்கு தேவைன்னு சொல்லி பச்சை குழந்தை கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பாடம் நீட்டை ஒழிப்பதற்கான வேலையை நீ என்ன செய்ய போகிறாய்ன்னு சொல்லி விஜயை கேட்கும்போது நல்ல கோயில் மாடு மாதிரி அமைதியா நின்றுட்டு இருந்த விஜய் எப்பயாவது இப்போ நீட்டுக்கு எதிராக இப்போ வாயை திறந்து பேசியிருக்கிறாப்பியா? அதே விஜய் அனிதா மரணத்தின் போது அங்கு போய் நின்று நீட்டை ஒழிக்க வேண்டும் சொன்ன அதே வாயி இப்போது ஏன் பேச மறுக்கின்றது? இதே இடத்தில் இந்த சீமான் என்கிற அயோக்கிய கும்பல்கள் அனைத்தும் இப்போது கொழுந்து விட்டு எரியக்கூடிய, நாடாளுமன்றமே முடங்கி போயிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், இந்தியாவை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீட்டுக்காக உயிரையும் கொடுத்து மிக குரூரமாக அடிவாங்கி கொண்டிருக்கக்கூடிய வடநாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முன்னால் இங்கே நீட்டை பற்றி ஒரு எழுத்து கூட பேசாத இந்த கேடுகட்ட காவாலி கும்பல்கள், RSSக்கு அடியாள்களை பார்க்கக்கூடிய இந்த எச்ச பொறுக்கி கும்பல்கள் அனைத்தும் நீட் சம்பந்தமாக ஒரு எழுத்தை பேசவில்லை. அதே போல் இந்த விஜயும் ஒரு எழுத்தை பேசவில்லை. ஆக சீமான் என்பவன் A என்றால் இந்த விஜய் என்பவர் B அப்படிங்கிறதுக்கான ஏகப்பட்ட உதாரணங்களை அவர்களே வந்துகிட்டு நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொட்டு வைப்பது போல் வரக்கூடிய ஒரு போட்டோவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இஸ்லாமிய குழந்தை விஜய் என்பவர் ஒரு கிறிஸ்டியன். இவ்வளவு தூரம் கேவலமான ஒரு உத்தரப்பிரதேசத்தில் செய்ய வேண்டிய கேடுகட்ட அரசியலை இங்கே வந்து உட்கார்ந்துட்டு சாஃப்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற பேர்ல விஜய் செய்யக்கூடிய அற்பத்தனமான இந்த அரசியல் சீக்கிரமாக அம்பலத்திற்கு வரும். எப்படி இங்கு நாராக சீமான் என்பவன் கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றானோ அவனோடு சேர்ந்து இந்த விஜயும் கூடிய சீக்கிரம் கிழிக்கப்பட்டு வருவார் என்பதற்கான உதாரணம் இப்போது கொடுத்திருக்கக்கூடிய 2 என்ட்ரி. ஆகையால் விஜய் என்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால்,
நேர் வழியில், நேர்மையான வழியில் நீங்கள் சொல்லக்கூடிய ஊழலை ஒழிப்போம், நல்ல அரசியலாக வர வேண்டும் என்றால் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டியது விஜய் தான். முதலில் இப்போது 2026 நீங்கள் வருகிறீர்கள் என்றால் இந்த 1.5 வருஷம் எந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க உள்ள வராம திராவிடர் இயக்க வரலாறுகளை நேர்மையான ஆசிரியர்களை கொண்டு ஒரு 1.5 வருஷம் படிங்க. படிச்சு முடிச்சதுக்கு பிறகு 2026 வரும்போது நீங்க வெளியில வந்து அரசியல் பண்ணலாம். நீங்கள் இப்போது பண்ணக்கூடிய இந்த படித்த இளைஞர்களுக்கு இந்த பஞ்சு மிட்டாய் கொடுக்குறீங்க பாத்தீங்கல்ல, வைரமுகுத்தி, அது இதெல்லாம் இங்க ஊருப்பட்ட கார்பரேட் கம்பெனிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு அரசியல்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்கன்னா நீங்க 1ஆம் நம்பர் கேனையன்னு சொல்லி உங்க கையில பரிசு வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாணவர்களே உங்களை காரி துப்பி போடுவாங்க. அந்த மாதிரி அவல நிலைக்கெல்லாம் போகாதீங்க. நீங்க ஒரு நல்ல தலைவராக வர வேண்டும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய வரலாறை படிங்கள், இங்கே இருக்கக்கூடிய திராவிடர் இயக்க வரலாறை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய அரசை நீங்கள் குற்றம் சொல்லுங்கள். குற்றம் சொல்வதற்கு முன்னால் குறைந்தபட்ச யோக்கியதை வளர்த்துக் கொள்ளுங்கள். விஜய் அவர்களே, நீங்கள் உங்களை முழுங்குவதற்கு இங்கே பெரிய அளவுக்கு RSS அனுப்பியிருக்கக்கூடிய அந்த சீமான் உங்களிடம் நெருங்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய முதலாளி, RSS முதலாளி இப்போது மக்களை வந்துகிட்டு திசை திருப்புவதற்காக சீமானும் விஜயும் ஒன்றாவாரா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பூமர் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பிள்ளை பிழைக்காது. உங்களை மிக துல்லியமாக நாங்கள் கவனித்துக் கொண்டு வருகிறோம். உங்களுடைய அத்தனை அயோக்கியத்தனமான செயல்பாடுகளையும் அம்பலத்தில் ஏற்றுவது எங்களது வேலை. ஆரம்பிக்கலாம்.